அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முன்வரிசையில் அமர வச்சு கௌரவப்படுத்தினாங்க. இருந்தாலும் அவர் ஆவேசத்தில் அங்குள்ள பணியாளர்களிடம் குடும்பத்திற்காகவும் அனுமதி கேட்டிருக்கார். ராமன் கோயில் திறப்பு விழாவிற்கு ரஜினியுடன் அவரது குடும்பத்தினரும் அயோத்தி சென்றிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கு முன்வரிசையில் அமர இடம் ஒதுக்கவே இல்லை. இதுதான் இப்போது தமிழ் திரையுலகில் பெரும் சர்ச்சையாக வெடிச்சிட்டு இருக்கு. புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்டமான பாலராமன் கோயிலோட திறப்பு விழா இன்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் அமிதாப் பச்சன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சிரஞ்சீவி, ராம் சரண் மற்றும் ஆலியா பட், தனுஷ், கத்ரீனா கைஃப் உள்ளிட்ட பல நடிகர் நடிகைகள் கலந்து கொண்டாங்க. ஆனால் இந்த திறப்பு விழா நிகழ்ச்சியில் முன்வரிசையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சச்சின், முகேஷ் அம்பானி உள்ளிட்டோர் மட்டுமே அமர வைக்கப்பட்டாங்க. ரஜினியின் மனைவி லதா ரஜினிகாந்த், தனுஷ் மற்றும் அவரது மகன்கள் ஆகியோருக்கு பின்வரிசையில் தான் இருக்கை ஒதுக்கப்பட்டது. இதனால் ரஜினி விழா ஏற்பாட்டாளர்களிடம் தன்னுடைய குடும்பத்தை முன்வரிசையில் உட்கார வைக்க அனுமதி கேட்டிருக்காரு. ஆனால் கடைசி நிமிடத்தில் எந்த மாற்றமும் செய்ய முடியாது என ரஜினிக்கு மட்டுமே முன்வரிசையில் இருக்கை தரப்பட்டிருக்கு. ஆனால் கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் ரஜினி அருகில் அமர்ந்திருந்த புகைப்படம் இணையத்தில் வெளியானது. அதோடு இருவரும் ஒருவருக்கொருவர் ஃபேன்ஸ் என்பதால் நிறைய விஷயங்கள் பேசிக்கொண்டாங்களாம். அதே போல முன்வரிசையில் அமர்ந்திருந்த ரஜினியை பார்த்து முகேஷ் அம்பானி மற்றும் அவரது மனைவி நிஷா அம்பானி இருவரும் சூப்பர் ஸ்டார் அருகே வந்து வணக்கம் தெரிவித்து வரவேற்கும் காட்சியும் வெளியானது. நம்முடைய சூப்பர் ஸ்டாருக்கு தெற்கில் மட்டுமல்ல வடக்கிலும் நல்லாவே செல்வாக்கு இருக்கு என்பது இதன் மூலம் தெரிய வருது. இதனால் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களும் கெத்து காட்டிட்டு வராங்க. ஒரே குறை என்னவென்றால் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்த கௌரவத்தை அவரது குடும்பத்திற்கும் கொடுத்துருக்கலாமே என்பது தான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிரம்மாண்டமாக ராமர் கோயில் திறந்திருக்காங்க. இதில் ரஜினி போயிட்டு வந்தது ஜென்ம பூமியான இந்த இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமையாக பார்க்கப்படுது. மோடி அவர்கள் இந்த ராமர் கோயிலை கட்டி மிகப்பெரிய கும்பாபிஷேகத்தை பண்ணியிருக்காரு. இது நாட்டுக்காக அர்ப்பணித்த மிகப்பெரிய பணியாகும். 1000 வருஷம் கழிச்சும் இது நிலைச்சு நிற்கும் என்று நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு. இதனால் அனைத்து சினிமா பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அனைத்து மக்களுக்கும் அழைப்பு விடப்பட்டது. அதில் முக்கியமான பிரபலங்களுக்கு முன்வரிசையிலும் கொஞ்சம் சாதாரண பிரபலங்களுக்கு பின்வரிசையிலும் இடம் ஒதுக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக இன்றைக்கி பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. கும்பாபிஷேகம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. இது என்றென்றும் நிலைச்சு இருக்கும். ரஜினிகாந்தோடைய பெயரும் நிலைத்து இருக்கும். உங்களுக்கு ரஜினிகாந்தை பிடிக்கும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.